ஹாய், சீசன் இருக்கும்போது இந்த ஸ்நாக்ஸ் செஞ்சு பாருங்கள். மிக்ஸி அல்லது இந்த மாதிரி உரலில் ஒரு கொத்து கருவேப்பிலை, 6-7 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி இந்த மாதிரி இடித்து எடுத்துக்கோங்க. கூடவே காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகாயும் சேர்த்து நல்லா அரைச்சி அல்லது இந்த மாதிரி இடித்து எடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு மிக்ஸிங் பவுலில் 1 கப்பு கடலை மாவு, 1/4 கப்பு அரிசி மாவு, 1 டீஸ்பூன் ரவை, அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு சேர்த்துட்டு கூடவே காரத்துக்கு ஏற்ப தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம இடித்து வச்சு அந்த பேஸ்ட்டை நம்ம இதில் சேர்த்துட்டு நல்லா அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பஜ்ஜி மாவு பதத்துக்கு மாவில் தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம 1/2 கிலோ மரவள்ளி கிழங்கு எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இருக்கிற தோல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான ஷேப்பில் இதை நம்ம ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ரவுண்ட் ஷேப்லேயே அல்லது இந்த மாதிரி நீல வாக்குலேயே ஸ்லைஸ் பண்ணி எடுத்துகிட்டு அடுத்து நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஸ்டவ் மேலே ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாயில் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிற அந்த மரவள்ளி கிழங்கை அந்த மாவில் டிப் பண்ணி நம்ம பஜ்ஜி மாதிரி சுட்டு எடுத்துக்கலாம். இந்த மழைக்கு ஏற்ற மரவள்ளி கிழங்கு பஜ்ஜி ரெடி.